வெரி குட் ஈவினிங் லீடர். ஸோ எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இனிமையான மாலை பொழுதுல உங்க எல்லார்கிட்டயுமே பேசுறதுக்கு ஈகிள் டீமோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மீட்டிங், இந்த மீட்டிங் வந்து ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நிஜமாவே இந்த பிரபஞ்சத்துக்கும் டெக்னாலஜிக்கும் அதெல்லாம் தாண்டி இந்த ஈகிள் டீமை உருவாக ஒரு காரணமா இருந்த மை லவபிள் பிரதர் ஹரிபிரகாஷ் பிரதருக்கும் என்னுடைய நன்றி கடன் பிளஸ் வாழ்த்துக்களையும் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்னை பத்தி தெரியாதவங்களுக்காக அகைன் அன்னபூர்ணி சிஸ்டர் சொன்ன மாதிரி மைசெல்ஃப் பாலமுருகன் கம்மனோட ஒன் ஆஃப் தி வாய்ஸ் வந்து சூப்பராக வந்து அந்த பிசினஸ் லாஸ்ட் ஒரு 5.5 years தி பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த லாஸ்ட் ஒரு 5.5 வருஷத்துல ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷம் வந்து பார்ட் டைமர், இப்போ லாஸ்ட் ஒரு 3.5 years தான் வந்து ஃபுல் டைமரா பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸலண்டா பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த பிசினஸ்குள்ள வந்தது பெரிய ஒரு விஷயத்துக்கெல்லாம் கிடையாது. ஒரு வாரம் ஒரு 6,000 ரூபாய் சம்பாதிச்சா போதும். என்னோட அதிகபட்ச கோலே இதுல அதுதான் இருந்தது. அதை தாண்டி என்னோட அதிகபட்ச ட்ரீமே என்னவா இருந்தது அப்படின்னா கிரெடிட் கார்டு, அந்த 3 லட்ச ரூபா கிரெடிட் கார்டு கடன் அடைச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்தோம். இன்னைக்கு கடவுளோட புண்ணியத்தினாலையும் பிளஸ் என்னோட பிரதர் ஹரிபிரகாஷ் பிரதரோட சப்போர்ட்னாலையும் பிளஸ் என்னோட டீம் லீடர்ஸோட சப்போர்ட்னாலையும் ஆக்சிஸ் இந்தியா, நிஜமாவே ஆக்சிஸ் இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அது எப்படி சொல்றது தெரியல, நன்றி கடன் சொல்லிட்டா ஒரு சாதாரண ஒரு வேலையோட முடிஞ்சிடும், சொல்லவே முடியாத அளவுக்கு. சரிங்களா, ஆக்சிஸ் இந்தியாவுக்கு வந்து அவ்வளோ பெரிய நன்றி கடன் வந்து நான் பட்டிருக்கேன். இன்னைக்கு இந்த எல்லாரோட கூட்டு முயற்சினாலையும் என்னோட விடாமுயற்சினாலையும் கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 2.5 crores மேல சம்பாதிச்சிருக்கோம். எனக்கு இதை விட பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் மற்றவங்க, அதாவது நான் ஹேண்டில் பண்ற கிரவுண்டிகள் டீம்ல இருக்கிற லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 10 crores வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்க வச்சிருக்கேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சஸ்க்கு முன்னாடி என் லைஃபே எனக்கு எப்படி இருக்கும்ன்றது தெரியாது. என் லைஃபே எனக்கு எப்படி போகுன்றது ஒரு புரியாத ஒரு சூழ்நிலையில தான் ஆக்சஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா இன்னைக்கு ஆக்சஸ்ல என் டீம்ல ஜாயின் பண்ணி என் மூலயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அவங்க சம்பாதிக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமா இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி தான் சொல்லணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட டேரக்டா, அதாவது என்னோட டீம்ல வர்றது மூலயமா என்னோட டேரக்டா நான் ஹேண்ட் பண்ணவங்களை பத்தி சொல்றேன். இதை தாண்டி இந்த மாதிரி மீட்டிங்ல பேசுற விஷயங்கள், ஸோ லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குற விஷயங்கள், ஸோ இதெல்லாம் கேட்டு என் டீம்ல இல்லாத நிறைய பேர் ஸோ ஆக்சஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிச்சு அவங்க ஜெயிக்கிறதுக்கும் ஒரு சில சப்போர்ட் வந்து என் மூலயமா கிடைச்சிருக்குன்னும் போது எனக்கு எப்படி சொல்றது, இது நெகிழ்ச்சியுடன் கூடிய மகிழ்ச்சின்னு தான் சொல்லுவேன். எப்பயுமே பாஸ்கரன் ஒரு விஷயத்த பதிவு பண்ணுவார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ இந்த பிசினஸ்ல ஜெயிச்சிட்ட அப்படின்னா டைரக்டா, அதாவது உனக்கு டைரக்டா ஒரு 10 பேர் ஜெயிக்கிறதுக்கு நீ காரணமா இருப்படா அப்படின்னுவார். டைரக்டானா உங்க டீம்ல 10 பேர் ஜெயிக்கிறதுக்கு நீ ஒரு காரணமா இருப்ப. இன்டைரக்டா அப்படின்னும் போது நம்ம டீம் இல்லாம அவுட் சைட் ஆஃப் நீங்க ஹேண்டில் பண்ற டீம், டோட்டல் ஆக்சஸ் இந்தியா அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். இன்டைரக்டா வந்து நீங்க 1000 பேர் ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருப்ப, அதுக்காவது இந்த பிசினஸ்ல ஜெயிச்சிருன்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து என்ன பார்த்து சொல்லிட்டே இருப்பாரு. சேம் இப்போ அந்த விஷயம் வந்து ஆல்மோஸ்ட் 90% வந்து முடிஞ்சிருச்சு. மீதி ஒரு 10% என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்னோட கோலா இருக்கு. இப்போ நீங்க பாஸ்கரன் சொன்ன விஷயத்த வந்து நான் 90% கிராஸ் பண்ணிட்டேன். மீது ஒரு 10% வந்து என்னோட கோல். அந்த கோல் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 2025ல 25க்குள்ள இல்லை அந்த 25 அந்த வருஷத்துல 100 வைஸ் பிரசிடென்ட்டை என் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஒரு முனைப்பாகவும் ரொம்ப ஒரு வெறித்தனமாகவும் ரொம்ப ஒரு வேட்கையோட வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக நிறைய ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, அந்த ஒரு ப்ராசஸோட ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7ஆம் தேதி நடக்க போகிற ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறீங்க அப்படின்றத பற்றி நான் இங்கே ஷேர் பண்ணிடுறேன். நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என் டீம்ல இருந்து, அதாவது கிரவுண்டிகள் டீம் அப்படின்ற நான் என்னோட டீம்மேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் அந்த மீட்டிங் வந்து நான் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஓவரால் டீம், நம்ம பேச்சுமுது பிரதர் டீம் ஆகட்டும், சார்லஸ் சார் டீம் ஆகட்டும், இவங்க டீமை சேர்த்து தான் சொல்கிறேன். ப்ளஸ் அது இல்லாமல் நான் ஹேண்டில் பண்ற டீமா இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து இது வரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு 110 டிக்கெட்ஸ் வந்து இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம டிஃபரன்ஸ், நீங்கள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக இந்த ஈவெண்ட் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன் அப்படின்னா இந்த ஈவெண்ட்லேருந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். ஏன்னா வர 4ஆம் தேதி விபிஎஸ் மீட்டிங். இந்த விபிஎஸ் மீட்டிங்ல புது விஷயங்கள்லாம் வந்து எங்களுக்கு என்ன பண்ண போறாங்க, ஏபி சாரும் பாபு சாரும் 12 ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் வந்து ஷேர் பண்ண போறாங்க. இந்த மீட்டிங் முடிஞ்ச கையோட இந்த 7th மீட்டிங்ன்றதுனால தான் இதுக்கு இவ்வளோ வெயிட்டேஜ். இப்போ நிஜமாவே இதை நாங்கள் பிளான் பண்ணி பண்ணல, அதுவா அமையுது.
ஸோ கடவுள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேர்மையா உண்மையா மற்றவங்க ஜெயிக்கணும்ன்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவாருன்றதுக்கு இந்த கோயின்சிடன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமா இருக்கு. நிஜமே இது கோயின்சிடன்ஸ் தான். நாங்க 7ஆம் தேதின்றது நாங்க கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடியே நாங்க ரிலீஸ் பண்ணோம். இப்ப 4ஆம் தேதி விபி மீட்டிங்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் எங்களுக்கு போஸ்டரே வருது, இன்ஃபர்மேஷனே வருது. நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம கூட வேற 4 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம கூட வேற 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த கடவுளே வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது வந்து பாத்தீங்கன்னா இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஊர்ஜிதம் ஆயிருக்கு. ஸோ நிஜமாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த ஈவெண்ட் நீங்க ஏன் யூஸ் பண்ணுன்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனே சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட் யூஸ் பண்றது, ஆக்சஸை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது, மற்றவங்களை சம்பாதிக்க வைக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம வாழ்க்கையை வந்து எதை நோக்கி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டு எப்படி இந்த பிசினஸ் பண்ணா நீங்க அடுத்த லெவல் கொண்டு போகலாம், எப்படி நீங்க இந்த பிசினஸ்ல இருக்கணும், எப்படி நீங்க இந்த பிசினஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணுன்றத பத்தி ஒரு சில டிஸ்கஷன் வந்து நெக்ஸ்ட் ஒரு காலவர், ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல, ரொம்ப ஒரு காலவர், ஏன்னா நம்மளும் கொஞ்சம் டிராவலிங்ல தான் வெளியில தான் இருக்கும், ஒரு காலவர் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ தயவு செய்து மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. மேபி நெட்வொர்க் இஷ்யூனாலும் வெளியே போனாலும் கொஞ்சம் திரும்ப வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 1000 பீப்புள் லிங்க் தான், 1000 பீப்புள் வரக்கூடிய லிங்க் தான். சரிங்களா? ஸோ நம்ம வாழ்க்கை ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஆக்சஸ்லாம் விட்டுருங்க, நீங்க பண்ற ஜாபெல்லாம் விட்டுருங்க, நீங்க பண்ற பிசினஸ்லாம் விட்டுருங்க. நான் அதுக்கு ரிலேட் பண்ணி எதுவுமே பேசல. நம்ம பேச போறது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு மனித வாழ்க்கை. என்னோட வாழ்க்கை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு மனிதன் வந்து எப்படி உருவாகிறான் அப்படின்னும் போது இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. ஸோ சயின்டிஃபிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னுவாங்க. ஆன்மீகத்தோட வழியில வந்து பாத்தீங்க அப்படின்னா கடவுள் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இறைவன் கடவுள் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா மனிதன் வந்து உருவானா. கடவுள் என்ன பண்ணாரு, அவன மாதிரியே ஒரு பிறவி வந்து மண்ணுலகத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு படைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இத்திகாசம், எல்லா குரான், எல்லா பைபிளும் வந்து இதைதான் சொல்லுது. சரிங்களா? எதுவுமே மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அவங்க ஒண்ணு சொல்றது, இவங்க ஒண்ணு சொல்றது, எல்லாமே ஒரே வழி தான் சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் 90% கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே விஷயம் தான் சொல்றாங்க. ஆனா இப்படி உருவான மனுஷன் கடவுளோட மறுபிறவின்றாங்க, அப்படின்றாங்க, இப்படின்றாங்க. ஆனா இப்படி எல்லாம் உருவான மனுஷன் அவன் லைஃபை பத்தின இப்ப இருக்கிற கோட்பாடு எப்படி இருக்கு, அந்த பணம்ன்ற ஒரு விஷயம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனோட லைஃப்ன்ற ஒரு கோட்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சொல்லவே தேவையில்ல. எதுக்குடா மனுஷனா பிறந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரொம்ப ஒரு மன இறுக்கத்திலயும் சரி, ஒரு மனக்குழப்பத்திலயும் சரி மக்கள் வந்து வாழ்றாங்க. ஆனா உண்மையாவே வந்து நம்ம இதுக்குதான் படைக்கப்பட்டோமா, உண்மையாவும் வந்து இந்த உலகத்துல மனுஷன் பிறந்ததுக்கான காரணம் என்ன, மனுஷன் பிறந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஆன்மீக வழியில இது எத்தனை பேர் வந்து இதை ஏத்துப்பீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் வந்து இதை நிராகரிப்பீங்கன்னு தெரியல. இதை மேபி இதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்லாதவங்க இதை ஒரு ஸ்டோரியா நினைச்சுக்கோங்க. இதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுல இருக்கிற உண்மை தன்மையை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? அப்ப நம்மளாம் எதுக்குடா இந்த மனுஷ பிறவி ஏன்டா பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற இதே டைம்ல ஆக்சுவலா மனுஷ பிறவி கிடைக்கிறதுக்காக நம்மளுக்குள்ள உடம்புக்குள்ள வந்து ஆத்மான்னு ஒரு விஷயம் இருக்கும். சரிங்களா? இந்த ஆத்மான்ற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ ஆண்டுகள் வந்து தவம் இருக்கும். இந்த மனித பிறகு அவ்வளவு சாதாரணமா யாருக்கும் கிடைச்சிடாதான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எதுக்குடா பிறந்தோம், எதுக்குடா வாழ்ந்தோம், எதுக்குடா இந்த வாழ்க்கைலாம் எதுக்குடா தேவையாடா, இது இந்த மாதிரி வாழ்க்கைலாம் வாழ்றதுக்கு செத்து போயிடலாம்டா. ஈவன் ஒரு சில டைம்ல கோவத்துல நானே பேசியிருக்கேன் இந்த வார்த்தையை. ஆனா ஒன்ஸ் இந்த விஷயம் நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மேபி இந்த வார்த்தை என்னோட வாயில இருந்து தப்பி தவிர வந்துட்டா கூட நான் வந்து பாத்தீங்கன்னா கடவுளுக்கும் சரி நான் சொன்னதுக்காக வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட என்னோட ஆத்மா கிட்டே நானும் வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். அன்னில இருந்து என் வாழ்க்கை வந்து நல்லா மாறி இருக்கு. இன்னைக்கு காலைல கூட இந்த மாதிரி வார்த்தை வாயில, ஏன்னா அவ்வளவு ப்ரெஷர், அவ்வளவு டென்ஷனு. ஆனா அதுக்காக வந்து நம்ம மன்னிப்பு கேட்கும் போது ஓரளவுக்கு வந்து வாழ்க்கை வந்து இன்னும் சூப்பராகவே வந்து போகுது. எப்படி சார் சூப்பரா போகுது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம கும்மிடிப்பூண்டி மீட்டிங் வந்தோம். சரிங்களா? கும்மிடிப்பூண்டி மீட்டிங் வரும்போது வெங்கட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் கால் பண்ணிட்டார், சார் நீங்க தனியா வராதீங்க ஃபேமிலியோட வாங்க அப்படின்ட்டு. ஃபேமிலியோட எதுக்கு கூப்பிடாருன்னு தெரியல, சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை கால் பண்ணா, இல்லை அவங்க உங்களுக்கு நுங்கு ட்ரீட் விற்கிறாங்க அதுக்காக போங்க அப்படின்னு. அதுக்காக தான் ஃபேமிலியோட கூப்பிடுறாங்க, நீங்க தனியா போகாதீங்க ஃபேமிலியோட போங்க அப்படின்னு. நாங்கள் உடனே ஒரு 3 மணிக்கு கிளம்பணும். அவர் 3 மணி தான் வர சொன்னாரு. ஆனால் நம்ம ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலினால நாங்கள் 3 மணி தான் கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. 3 மணிக்கு கிளம்பி வெங்கட் பிரதர் வீட்டில் வந்து நொங்கு ட்ரீட் முடிச்சாச்சு. நொங்கு ட்ரீட் முடிச்சோடனே அதுக்கப்புறம் ரவிராஜ் சாரோட டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன், நார்மலாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மீட்டிங், அதுக்கப்புறம் ஒரு சிஇடி மீட்டிங், அதை முடிச்சுட்டு இப்போ ரவிராஜ் சார் வீட்டில் உட்காந்து தான் மீட்டிங்கே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவர் வீட்டுக்கு வந்தோம். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் குழம்பு வச்சு தோசை வச்சு ஒரு சூப்பரான ஒரு டின்னர் ஒன்று வந்து கொடுத்தாரு. இது எதுக்கு சொல்றேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க அதாவது எப்படி சொல்ற ஈகிள் டீம்ல ஒன் ஆஃப் தி டீம் தான். என்னோட அண்டர்ல நான் ஹேண்டில் பண்ற டீம்லாம் கிடையாது. ஆனா
இந்த மாதிரி மகிழ்ச்சியான மக்கள் கூட ஒரு பழகுறதுக்கு வந்து ஆக்சஸ் இந்தியா ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குல்ல. நிஜமாவே இதுக்காகவே ஆக்சஸ் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா, என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் சரி, உயிர் போனதுக்கு அப்புறமும் சரி, ஆக்சஸ் இந்தியாலே இருக்கலாம். ஆக்சஸ் இந்தியாலே வந்து பாத்தீங்கன்னா டிராவல் ஆயிட்டு இருக்கலாம். ஸோ நிஜமாவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இது எதுக்கு நான் இந்த டைம்ல சொல்றேன் அப்படின்னா, மனிதன் இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் படைக்கப்பட்டானா. மனுஷன் இப்படி சந்தோஷமா இருக்கிறது தான் படைக்கப்பட்டானா. அவ்வளவு ஈஸியா மனுஷ பிறவி கிடைச்சிருமா சார் ஒரு ஆத்மாவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாதான். கிட்டத்தட்ட 1000 விதமான உயிரினமா நம்மளோட ஆத்மா வந்து தான் பூமியில வந்து தான் பிறக்குமா. 1000 விதமான 1000 விதமான விலங்கா பிறக்குமா. எறும்பா இந்த ஆத்மா பிறக்குமா, கொசுவா பிறக்குமா, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மானா பிறக்குமா, புலியா பிறக்குமா, இல்ல ஆடா பிறக்குமா, நாயா பிறக்குமா, இந்த மாதிரி எல்லாம் பிறந்து 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 கடைசி ஜென்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவுக்கு வந்து மனுஷன் ஜென்மமா. அப்ப யோசிச்சு பாருங்க. வி ஆர் வெரி 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 ப்ரீசியஸ். விலை மதிக்க முடியாத ஒரு ஒரு பிறவிதான் வந்து மனித பிறவி. ஆனா இந்த மனித பிறவின்ற ஒரு விஷயம் இப்ப எப்படி ஆயிடுச்சு? இந்த மனித பிறவி வந்து கடவுள் படைக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இப்ப டிராவல் ஆயிட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த பணம்ன்ற ஒரு விஷயம் வந்து இந்த மனித பிறவியே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த உலகத்திலேயே வந்து பெஸ்டான ஒரு பிறவியே மனித பிறவி தான் சொல்றோம் இல்லையா? ஒஸ்டான பிறவியே மனித பிறவி தான் வந்து சொல்ற அளவுக்கு வந்து மாத்திடுச்சு. எப்படிங்க இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒஸ்டான பிறவியே மனித பிறவி தாங்க அப்படின்றத எது மாத்தி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த பணம்ன்றதான் நீங்க மாத்திருக்கு. இந்த பணம்ன்ற ஒரு விஷயம் என்ன பண்ணிடுச்சு எல்லாரையுமே, வேஸ்ட்பா, இந்த பிறவியே வேணாம்பா, எங்க எவங்கிட்ட போனாலும் பணம் தான்பா, பணம் தான்பா இப்ப மனுஷனை விட பெருசு, பணத்துக்காக என்ன வேணா பண்றாங்கப்பா. ரீசெண்டா இப்ப என் டீம்லயும் ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் இந்த மணி ரிலேட்டடா ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. என் டீம்ல மட்டும் கிடையாது, என் லைஃப்ல மட்டும் கிடையாது, என் வாழ்க்கையில மட்டும் கிடையாது, இனி எல்லாருக்குமே இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. பணம்ன்ற ஒரு விஷயத்துக்காக மனிதன் என்ன பண்றான், அவனோட மனித தன்மையை இழந்துடுறான். அதை தாண்டி அவனோட வாழ்க்கையை அவன் என்ன பண்றது கிடையாது, வாழ்றதே கிடையாது. இன்னைக்கு ஒரு ஆணோட அதிகபட்ச ஆசை, இந்த நிமிஷம் தான் எனக்கு ரொம்ப கவர்ந்துச்சு எனக்கு ஃபேஸ்புக்ல நான் அதை பார்க்கும்போது. ஒரு ஆணின் அதிகபட்ச ஆசை இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, துணிகள்ல போயிட்டு ரேட்டு பார்க்காம ட்ரெஸ் வாங்குறது, ஃபேமிலி கூட ஹோட்டல் போனா மெனு கார்டு பார்க்காம சாப்பிடுறது, மந்த் எண்ட்ல செலவுக்கு யார்கிட்டயும் காசு கேட்காம இருக்குது. இன்னைக்கு ஒரு ஆணோட அதிகபட்ச ஆசை பிராக்கெட்ல பேராசை. ஆக்சுவலா இது ஒரு ஆசையான்னு கேக்குறேன். இதெல்லாம் ஒரு ஆசையா? இந்த பணம்ன்றது நம்மளை எங்க எடுத்துட்டு வந்து நிறுத்தி இருக்கு பாருங்க. எந்த எண்டுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம் பாருங்க. இதை நினைக்கும் போது நிஜமாவே நம்மளுக்கும் வந்து மத்தவங்கள மாதிரி ஒரு திங்கிங் வந்துடுது. எப்படி சார் உங்களுக்கு வந்தது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆக்சஸ் இந்தியா முன்னாடி எல்லாம் நானும் இந்த திங்கிங்ல தான் இருந்தேன், இந்த ஒரு லைஃப் ஸ்டைல்ல தான் இருந்தேன். துணி கடைக்கு போயிட்டு நான் ஆக்சஸ் இந்தியா முன்னாடி சொல்றேன். இப்ப வேற, இப்ப வந்து துணி கடைக்கே போறது கிடையாது. ஏன்னா மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஏதாவது கார் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்துன்னு வந்து குத்துறாங்க, இல்ல வீடு வாங்குறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்துன்னு வந்து குத்துறாங்க, இல்ல அவங்களோட பசங்களுக்கு ஏதாவது மேரேஜ், இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்துன்னு வந்து குத்துறாங்க. வீட்லயே வந்து ஒரு 5 ட்ரெஸ் இன்னும் புது ட்ரெஸ் கொடுத்தது இன்னும் பிரிக்காம இருக்கு. நம்ம வாங்கினாதானே ரேட்டை பாக்குறதுக்கு. ஆக்சஸ் வந்து வேற மாதிரி லைஃப் ஸ்டைல கொடுத்துருக்கு. அந்த லெவல் வந்து நீங்களும் வந்து எல்லாருமே வரணும்னு சொல்லிட்டு நான் உங்களை வாழ்த்திக்கிறேன். ஸோ அது மாதிரி துணி கடைக்கு போனா வந்து ரேட்டு பார்க்காம வாங்குறது சத்தியமா ஆக்சஸ் பண்ணி நான் துணி கடைக்கு முதல்ல போறது கூட யோசிப்பேன். போனா தானே ரேட்டு பார்த்து வாங்குறது. சத்தியமா எனக்கு வெளியே இருந்து எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு பாஷா லைட் எல்லாம் போட்டு ஒரு கடை வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த கடைக்குள்ள காலை எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு உடம்பு கூசும். ஏன் அப்படின்னா நம்ம உள்ள போய் பார்த்துட்டு, ஏன்னா அவ்வளவு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். கையில காசு இல்லை அப்படின்னா இந்த உலகத்திலேயே மிக பலவீனம் வாய்ந்த ஒரு நபரா யார் இருப்பீங்கன்னா நீங்க தான் இருப்பீங்க. இந்த காசுன்ற ஒரு விஷயம் மனித பிறவியும் வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு மோசமான பிறவியா மாத்திடுச்சு. அதை மனுஷனே நம்ப வச்சுடுச்சு. நீ பணம் இருந்தாதான் பெஸ்டான ஒரு மனுஷன், பெஸ்டான ஒரு லைஃப், ஒரு பெஸ்டான ஒரு இனம் அப்படின்னு சொல்ல வச்சுட்டு. ஆனா கடவுள் நம்ம படிச்சதுங்க மீனிங்கே வேற. நம்ம ஆத்மாவோட கடைசி ஜென்மம், நம்ம ஆத்மா இருந்த தவம், இதெல்லாம் மாறி இந்த பணம்ன்ற ஒரு விஷயம் என்ன ஆகிடுச்சு, இன்னைக்கு மனுஷனை நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிறவிய ஒரு அற்பமான ஒரு பிறவியா மாத்திடுச்சு. அதை தாண்டி ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சந்தோஷமா இருந்துடலான்ற ஒரு நிலைமையில இருக்கும்போது அதை கூட நீங்க வாழ முடியாதான்ற ஒரு நிலைமைக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, கொண்டு வந்துடுச்சு பணம். இன்னைக்கு அவ்வளவு வைட்டல் ரோல் பண்ணுது பாருங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேராசைன்னு சொல்ற அளவுக்கு வந்து வந்துடுச்சு. இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து பேராசை தான் இது. நான் ஜாப் லைஃப்ல இருக்கும்போது எனக்கு மிகப்பெரிய பேராசை இது. வருஷத்துக்கு 2 ட்ரெஸ் எடுக்கணும் பேராசை. ஃபேமிலி கூட போனா எங்க ஹோட்டல் போறதுக்கு அவ்வளவு யோசிப்பேன். ஃபேமிலி கூட ஹோட்டல் போறதுக்கே அவ்வளவு யோசிப்பேன். அப்படியே போனா கூட சேலரி போட்டா அந்த நாள் கூட்டு போ, சேலரி போட்டாங்களா நீ நைட்டு வீட்டுல போன் பண்ணி சொல்லிட்டு இன்னைக்கு ஹோட்டல் போலாமா. மாசத்துக்கு ஒரு நாள் ஹோட்டல் போறதே பெரிய விஷயமா இருக்கும். ஹோட்டல் போறதுக்கே நாள் பாக்குறேன், அப்புறம் அங்க எப்படி மெனு கோடு பார்க்காம எப்படி ஆர்டர் பண்றது.
ஒரு சில வாட்டிலாம் கொஞ்சம் ஏதாவது ஆர்டர் அதிகமாயிடுது, காசு அதிகமா செலவாயிடுச்சு அப்படின்னா என் ஒய்ஃபை நான் திட்டியிருக்கேன். எதுக்கு இவ்வளவு காசு, எதுக்கு இவ்வளவு செலவு பண்ற, இது மாதிரிலாம் பண்ணா நான் அடுத்த மாசம் கூப்பிட்டு வர மாட்டேன். யோசிச்சு பாருங்க. புரியுதுங்களா? நான் ஏன் மனித பிறவி வந்துன்னா நல்ல பிறவியா இருக்க வேண்டியது மோசமான பிறவியா மாறிடுச்சுன்னு சொன்னேன். இந்த மாதிரி வார்த்தைகளை நான் யூஸ் பண்ணிருக்கேன். நீ நான் மட்டும் யூஸ் பண்ணிருக்கேனா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி பண கஷ்டத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்போம். இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாத ஒருத்தவங்க கூட கிடையாது. அப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்றானா அவன் போய் சொல்றானா? எல்லாருமே நம்ம ஒய்ஃபுக்கு நம்மளோட ஒய்ஃபுக்கு மிஞ்சி யாரு? அதுவும் நான் லவ் மேரேஜ் வேற. ஒய்ஃபுக்கு மிஞ்சி யாருமே கிடையாது. யாருமே கிடையாது. ஏன்னா அவங்க அப்பா அம்மா வேணாம்னு சொல்லிட்டு விட்டு வந்தவங்க. அவங்களோட எப்படி சொல்றது, அரேஞ்ச் மேரேஜாவது சரி, லவ் மேரேஜாவது சரி. லவ் மேரேஜ் கொஞ்சம் ஒரு படி அதிகம். சரிங்களா? அப்பா அம்மாலாம் இல்ல, நீதான் லாஸ்ட் வரைக்கும்னு சொல்லிட்டு நம்மள நம்பி வந்தவங்க. அவங்கள ஒரு 100, 200க்காக நம்ம என்ன பண்றோம்? பேச வேண்டிய ஒரு நிலைமை. இதெல்லாம் எது சார் ஏற்படுத்தி கொடுக்குது? பணம் தான் சார் ஏற்படுத்தி கொடுக்குது. எப்படிங்க? பணம் தான் ஏற்படுத்தி கொடுக்குது. மந்த் எண்ட்ல யார்கிட்டயும் கையேந்தாம வந்தா பெரிய விஷயம். நான் நிறைய மீட்டிங்ல சொல்லியிருக்கேன். என்னோட மந்த் எண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வாட்டி என் பைக் வந்து தள்ளின்னு தான் போகணும்னு சொல்லியிருக்கு. ரிப்பேர் ஆயிடுச்சா, நிறைய பேர் வந்து டோ பண்ணிட்டா சார், மெக்கானிக் ஷெட்ல விட்டுருவா சார், மனசு வலிக்கும். ஏன் அப்படின்னா பெட்ரோல் இல்லாம வண்டி நின்றுச்சுன்னு எப்படி அவங்ககிட்ட சொல்றது? சரிங்க சார், டோ பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டோ பண்ணி எடுத்துட்டு வந்து அதை மெக்கானிக் வாசல்ல விடுவான். திரும்ப அங்கிருந்து அப்படியே தள்ளு போவேன். நிறைய மெக்கானிக்கை கூப்பிட்டு கேட்டேன்னா, சார் வண்டியை தள்ளு போறீங்க, ஏதாவது ப்ராப்ளம் ஆகி கேட்பான். பெட்ரோல் இல்லை சார் அப்படின்னு. அது சொல்றதுக்கு மனசு அவ்வளவு வலிச்சிருக்கு. இன்னைக்கு இந்த பணம்ன்ற ஒரு விஷயம் மனித இனம்ன்ற ஒரு வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அழிச்சிடுச்சுன்னு சொல்லலாம். அழிச்சிடுச்சு, காலி பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல திரும்ப ஒரு புதுப்பிக்கிறதுக்கு, நீ மனுஷன் எதுக்காக பிறந்தையோ அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி தான் ஆக்சஸ் இந்தியா. அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஆக்சஸ் இந்தியா. நிஜமாவே இந்த டைம்ல ஆக்சஸ் இந்தியா கம்பெனி ஆரம்பித்த ஏபி செந்தில்குமார் சார், சிஓ பாபு சார், அப்புறம் வந்து நம்மளோட 12 ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் அண்ட் ஆல் விபிஸ், சிடிஸ், இடிஸ் அண்ட் கோர் லீடர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த டைம்ல வந்து என்னோட சிரம் தாழ்ந்த நன்றி வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட சிரம் தாழ்ந்த வணக்கத்தை வந்து நான் தெரிவிச்சு. ஏன் அப்படின்னா, மனித இனம் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த வாழ்க்கையை புதுப்பிக்கப்படுறதுக்கு ஒருத்தர் ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா அது ஆக்சஸ் இந்தியா தான். நிஜமாவே ஏபி சாருக்கும் பாபு சாருக்கும் வந்து எத்தனை வணக்கங்களையும் எத்தனை நன்றிகளையும் அவங்க காலிலே உழுந்து கலந்தா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு கைமாறி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன வேற டிஸ்கிரைப் பண்றதுன்னு எனக்கு புரியல. நிஜமாவே அவ்வளவு ஒரு விஷயம், அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்றது. நீ மனித வாழ்க்கையை புதுப்பிச்சிருக்க. எப்படி சார் ஏதோ வச்சுதான் சொல்றீங்க? என் லைஃப் மாறி இருக்கு. ட்ரெஸ்ஸே எடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசனோட லைஃப் இன்னைக்கு பீரோல வந்து 5 புது ட்ரெஸ் இருக்கு, பிரிக்காம இருக்கு. இன்னும் இன்னைக்கு ஹோட்டல் போலான்னு யோசிக்கிறவனோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹோட்டல் போய் சாப்பிட விடாத அளவுக்கு வந்து அன்பான சொந்தங்கள் சுத்தி இருக்கு. நீ ரவி சார் யாருன்னே தெரியாது, நீ ஆக்சஸ் மூலமா என்னோட அன்பான அண்ணன் மாதிரி, என்னோட அண்ணனோட பயங்கரமா ட்ரீட் பண்றாரு. வாய்ப்பே கிடையாது. என் அண்ணன் கூட இந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுவாரான்னு தெரியாது. மந்த் எண்ட் காசு அக்கௌண்ட்டை பார்த்தே நான் வந்து கிட்டத்தட்ட பல வருஷம் ஆகுது. அக்கௌண்ட்ல காசு இருந்து நான் ஸ்கேன் பண்ணி பல வருஷம் ஆகுது. பேலன்ஸ் நான் செக்கே பண்ண மாட்டேன், மோஸ்ட்லி செக் பண்ண மாட்டேன். ஏதாவது இஎம்ஐ டேட் வந்தா மட்டும் தான் நான் என்ன பண்ணுவேன், செக் பண்ணுவேன். அந்த இஎம்ஐ ஆல்மோஸ்ட் எல்லா இஎம்ஐ முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரே ஒரு இஎம்ஐ தான் ஓடிட்டு இருக்கு. அதுக்காக தான் நான் என்ன பண்றேன், அது கூட மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணுவேன். மற்றபடிலாம் நான் அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்றதே கிடையாது. எப்பயுமே போவேன், கடைக்கு போவேன், ஸ்கேன் பண்ணுவேன், அனுப்பிச்சுனே இருப்பேன். அக்கௌண்ட்ல காசு இருந்துனே இருக்கு, அதனால செக் பண்றது கிடையாது. முன்னாடி ஒரு மீட்டிங், நான் டிஸ்ட்ரிபியூட்டர் மீட்டிங் பண்ணியிருந்தேன். மக்கள்கிட்ட கேட்டேன், உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு இருக்கு, எல்லாரும் அவங்க அக்கௌண்ட் செக் பண்ணிட்டே சொல்லுங்கன்னு சொன்னேன். எல்லாம் அக்கௌண்ட் செக் பண்ணிட்டு ஒரு சில அமௌண்ட் சொன்னாங்க. ஒரு சில பேர் ஆண்ட்ரைஸ் கூட பண்ணல. ஆண்ட்ரைஸ் பண்ணவங்களோட நிலைமை என்னன்னு தெரியும். என்ன மாதிரியே ஜீரோல இருக்காங்க. ஆக்சஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தாலும் அந்த நிலைமையில இருக்காங்க. கொஞ்சம் பேர்லாம் கொஞ்சம் காசு இருக்கவங்களாம் ஆண்ட்ரைஸ் பண்ணி கொஞ்சம் செக் பண்ணி எவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்கு. என் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,78,800 ரூபாய் இருக்கு. இனி என்ன கிழமை அப்படின்னு கேட்டேன். ஆக்சுவலா ஒரு 4 நாள் 5 நாள் முன்னாடி அந்த மீட்டிங் தான். மந்த் எண்ட் என் அக்கௌண்ட்ல எவ்வளவு ஒரு கால் வந்துடுச்சு. கேக்குதா என்னோட வாய்ஸ்? கிளியரா இருக்குங்க. ஓகே ஓகே. மந்த் எண்ட்ல என் அக்கௌண்ட்ல எவ்வளவுங்க காசு இருக்கு? 1,78,800 ரூபாய். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப ஆக்சஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு 2 வருஷத்துல அடையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னும் போது இந்த வாய்ப்பை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தியும் அதாவது மனுஷ இனத்தை வாழ்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மனித இனத்துக்கே நிறைய பேருக்கு புரியுது கிடையாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டு இதை விட பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு தேடுறான்.
இன்னைக்கு கூட அந்த டைலாக் சொல்லியிருந்தேன். ஜானின்னு ஒரு படம், நம்ம தலைவர் ரஜினிகாந்த் சாரோட படம். அதுல தலைவர் சூப்பரான ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு. இந்த உலகத்துல உன்னை விட ஒண்ணு பெட்டரு பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் உன் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகாது. நீ ஒன்னொன்னா பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இன்னைக்கு நிறைய பேரோட நிலைமை அதுதான். நீ ஆக்சஸ் வராங்க, நிறைய பேருக்கு ஆக்சஸ் ஃபர்ஸ்ட் பிசினஸ் வேற கிடைச்சிருது. அடிப்படாம ஃபர்ஸ்ட் எத்தனை வந்து பொத்தனா போல எத்தனை வந்து குத்துறாங்க. புரிய மாட்டேங்குது. இதை விட பெஸ்ட் கிடைக்குமா, இதை விட ஒரு பெஸ்ட் கிடைக்குமா? என்ட்ரி கம்மியா இருந்தா அதுல போய் ஜாயின் பண்ணிடுறான். என்ட்ரி ஃபீஸ்க்கு காசு இல்லைன்னா அதுல போய் ஜாயின் பண்ணிடுறான். பர்பஸே புரியல. எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கும், எத்தனை பேரோட லைஃபை மாத்திருக்கு, எத்தனை பேரோட லைஃப் வந்து 360 டிகிரி சேஞ்ச் பண்ணிருக்கு, எதுவுமே புரியல. இது வெளியே இருக்கணும் புரியலாம் கூட பரவாயில்ல, உள்ள இருக்கிற நம்மளுக்கே புரியல. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நம்மளுக்கே புரியல. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. சாதாரண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது ஆக்சஸ் இந்தியா, சாதாரண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. இனி ஆக்சஸ் இந்தியால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஹெட் கவுண்ட் வந்து ஒரு 2 லட்சம் பேர் இருப்பாங்க. ஏன்னா மல்டிபிள் ஐடி நிறைய பேர் போட்டிருக்காங்க. நானே 16 ஐடி போட்டு உள்ள வந்திருக்கேன் ஆக்சஸ் இந்தியால. மொத்தமே இருக்கிறதே வந்து 12 லட்சமோ எத்தனை ஐடிஸ். ஒருத்தர் ஆன ஆவரேஜா 7 ஐடி போட்டிருக்காருன்னு கனெக்ட் பண்ணா கூட 2 லட்சம் அது மாதிரி தான் வரும். 2 லட்சம் 2.5 லட்சம் பீப்புள் தான் வந்து உள்ள வந்திருக்காங்க. இந்த 2 லட்சம் 2.5 லட்சம் பேர் உள்ள வந்ததுக்கு இன்னைக்கு 2000 பேரோட லைஃப் 360 டிகிரி மாறிடுச்சு. 2000 பேர் சம்பாதிச்சிட்டாங்க ஆக்சஸ்ல. அதுவும் எவ்வளவு பல லட்சம் சம்பாதிச்சிருக்காங்க. நான் வெறும் சிஇடிஸ் அண்ட் இடிஸ் கவுண்ட் மட்டும் சொல்றேன். 2000 பேருக்கு மேல இருக்காங்க. இதுல ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் வந்து லைஃப் செட்டில்டு எல்லாருமே கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டாங்க. நீ ஆக்சஸ்குள்ள வந்தது நான் எதுக்காக அப்படின்னா வெறும் என்னோட 3 லட்ச ரூபா கிரெடிட் கார்டு கடன் அடைக்கணுன்றதுக்காக. இன்னைக்கு 16 லட்ச ரூபால காரு, வீட்டு கடன் அடைக்கிறதுக்காக வந்தேன். 45 லட்ச ரூபா வீட்டு கடனோட வந்தேன். வீட்டு கடன் ஃபர்ஸ்ட் லோன் எல்லாமே சேர்த்து அதெல்லாம் அடைச்சு முடிச்சாச்சு. அந்த வீட்டோட இன்னியோட மதிப்பு வந்து 50 லட்ச ரூபாய். 14 லட்ச ரூபால காரு, 50 லட்ச ரூபாய் நான் இருக்கிற வீடு. அது இல்லாம ஒரு ட்ரீம் ஹவுஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் கட்டறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். 30 லட்ச ரூபால லேண்ட் இருக்கு. அது இல்லாம வீட்டுக்கு நகை நட்டு அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தது எல்லாத்தையும் கணக்கு பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.25 to 1.5 கோடி ரூபாய்க்கு அசெட் மட்டுமே சேர்த்து வச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, நீங்க எப்படி இந்த லைஃப் எப்படி மாத்திருக்கு. இன்னைக்கு கடவுள் எதுக்காக இந்த ஆத்மாவுக்கு மனித பிரிவை கொடுத்தாரோ அதை ஆக்சஸ் மூலியமா நான் மீட் எடுத்துட்டேன்னா இல்லையா? மீட் எடுத்துட்டேங்க. இந்த லைஃப் நான் வாழ்றேங்க. இந்த லைஃப் உங்களுக்கு கிடைக்கணும் நான் என்ன சார் பண்ணணும்? வில் பவர் வேணுங்க உங்களுக்கு. நீங்க சத்தியமா யாருமே நம்பலாம் கூடாதுங்க. நீ நிறைய பேர் பேசுற டைலாக், இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இவ்வளவு பெரிய பொக்கிஷம் எத்தனை போய் கையில குத்துறோம். என் அப்ளைன் எனக்கு எல்லாத்தையும் பண்ணிடுவாரு. என் அப்ளைனை நம்பிதான் நான் ஜாயின் பண்ணேன். இவரு குத்த காசுக்கு பொருளையும் குத்தணும், லைஃப் டைம் சர்வீஸையும் குத்தணும். இவருக்கு அதே மாதிரி வாரம் 60,000 ரூபாய் இன்கம் 2 டீம் போட்டும் எடுத்து குத்தணும். தோற என்னதான் பண்ணுவீங்க? பாத்துன்னு இருப்பேன் சார், கம்முன்னு பாப்பேன் சார், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பாப்பேன் சார். எப்படிங்க? புரியலங்க எனக்கு. இன்னைக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வெளியில கிடையவே கிடையாதுன்றேன், இல்லவே இல்லைன்றேன். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியில உங்களோட வில் பவரை யூஸ் பண்ண வேணாமா? என் ஃபேமிலிக்கு யாருங்க? நான் தாங்க. என் ஃபேமிலி வேற ஒருத்தனை டிசிஷன் எடுக்க சொல்லலாமா? இல்ல என் ஃபேமிலிக்கு வேற ஒருத்தனை சாப்பாடு போட சொல்லலாமா? இல்ல என் ஃபேமிலிக்கு வேற யாராவது நல்லது கேட்டது பார்க்க சொல்லலாமா? எவ்வளவு கோவம் வரும், எவ்வளவு வெறி வரும். இப்போ சொல்லும் போதே எனக்கே காண்டாவது இல்ல. அப்போ என் ஃபேமிலியை மாத்தக்கூடிய லைஃப், என் ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைல மாத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு, என்னோட லைஃப் ஸ்டைல மாத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கையில கிடைக்கும் போது கம்முன்னு அமைதி அது எல்லாத்தையும் வேற ஒருத்தன் பார்த்துப்பான்னு நினைக்கிறேன். நம்மள என்ன எதுல போய் சேர்த்துக்குதுன்னு கேக்குறேன். என்ன மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை எந்த அளவுக்கு இறங்கி பண்ணணும் நம்ம? அதுக்கு என்ன தேவை? வில் பவர் தேவை. வில் பவர் தேவை, தன்னம்பிக்கை தேவை, என்னால முடியுன்ற ஒரு எண்ணம் தேவை. அந்த எண்ணம் இல்லாத மனுஷன் நீங்க எவ்வளவு பேர் ஆளா இருந்தாலும் நீங்க ஜீரோ தான். நீ ஜீரோ தான். எனக்கு ரீசெண்டா வந்தோம்னா எப்படி சொல்றது, ரொம்ப அடிக்டட்னே சொல்லலாம் இந்த ஒரு சின்ன பையன் மேல. 26 வயசு தான் ஆகுது. எப்படிங்க 26 வயசு தான் ஆகுது இந்த பையனுக்கு. இப்ப நான் சொல்ல போற பையனுக்கு ஆல்மோஸ்ட் அவன் காலின்ட்டாங்க. இத்தனையும் வந்து அந்த பையன் யாருன்னா கோடீஸ்வரன். சும்மா சாதாரண பையன் கிடையாது, கோடீஸ்வரன். ஒரு ஆக்ஷன்ல மாட்டி காலின்ட்டாங்க, அவன் லைஃபே போச்சுட்டாங்க. கரெக்டா 2 வருஷம் அவனோட வில் பவரை யூஸ் பண்ணி, அவனோட தன்னம்பிக்கை யூஸ் பண்ணி இன்னைக்கு இந்தியாவோட தி பெஸ்ட் விக்கெட் கீப்பரா வந்து நிக்கிறான் ரிஷப் பண்ட். நீங்க யோசிக்கலாம், பணம் இருந்தா எல்லாமே சாதிச்சிடலாம். பணம் இருந்தா கூட வில் பவர் இல்லைன்னா நீங்க தெருவில் தான் நிக்கணும், இல்ல மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிருவாங்க உங்களை. எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி எடுத்து பாக்குறேன். ஏன் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் பணம் சம்பாதிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். சத்தியமா கிடையாது. பணம் யார்கிட்ட வந்து சேரும்? தன்னம்பிக்கை இருக்கவங்கிட்ட மட்டும்தான் பணம் வந்து சேரும். என்னால ஒரு 10 பேரோட லைஃபை மாத்த முடியும், கூட இருக்கவங்க வந்து தி பெஸ்டா வச்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் கிட்ட தான் வந்து பணம் வந்து சேரும். அப்ப பணம் எனக்கு வரல சார், டீம் செட் ஆகல சார், உனக்கு அந்த கேரக்டர் இல்லைன்னு அர்த்தம், உனக்கு அந்த வில் பவர் இல்லைன்னு அர்த்தம். அதை நீ என்ன பண்ணணும்? எடுத்துக்கணும். சீக்கிரமா வந்து உன்னோட வில் பவர் வந்து நீ கையில எடுக்கணும். இது வரைக்கும் இல்ல சார், என்ன சார் பண்றது? தயவுசெய்து நான் இந்த வீடியோ ஷேர் பண்றேன், குரூப்லயும் போடுறேன். இந்த வீடியோ ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி பாருங்க. சின்ன பையன், இவன் உயிருக்கு போராடி என்ன பண்ணிருக்கான், இன்னைக்கு அவன் யாருன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிருக்கான். இப்ப இவனே பண்ணும் போது நான் ஏன் பண்ண முடியாது?
இத்தனையும் சாதன ஆள் கிடையாதுங்க, கோடீஸ்வரன். ஆல்ரெடி கோடீஸ்வரனுக்கே அந்த நிலைமை. அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட வில் பவரை யூஸ் பண்ண யோசிச்சு பாருங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் பேசுறேன். வீடியோ பிளே பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேசுறேன். வாழ்க்கைய திருப்பி போட்ட ஒரு நாள் அது அப்படின்னு சொல்லலாம். ரிஷப் பண்டோட வாழ்க்கைய திருப்பி போட்ட ஒரு நாள் அது அப்படின்னு சொல்லலாம். யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது, அவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக அவரே காரை ஓட்டிட்டு அவங்க ஊருக்கு போயிட்டு இருந்தப்போ ஒரு பெரிய ஆக்சிடென்ட். கால் உடஞ்சிருச்சு, கை உடஞ்சிருச்சு, உடம்பு முழுக்க பேர்ன் இன்ஜுரிஸ், லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சு, எலும்பெல்லாம் நொறுங்கிருச்சு. இவர் பொழைச்சதே பெருசு அப்படின்ட்டாங்க டாக்டர்ஸ். ஏதாவது பண்ணி காப்பாத்திடலாம், லேசா நடக்கலாம், ஆனா கிரிக்கெட்லாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. முடிஞ்சது அவருடைய சகாப்தம் ஒரு 14 மாதங்கள் 14 மந்த்ஸுக்கு அப்புறம் மனுஷன் ஃபுல்லா பிராக்டிஸ் ஆகி ரெடி ஆகி ஒரு புது மனுஷனா உங்களோட தன்னம்பிக்கையை காட்டினீங்க அப்படின்னா இந்த உலகமே உங்களுக்கு ரசிகனாக காத்துன்னு இருக்கு. இங்க ஏஜ் விஷயம் கிடையாது, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்றது விஷயம் கிடையாது, நீங்க யாரா இருக்கீங்கன்றது இங்க விஷயம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான், உனக்கு தன்னம்பிக்கை இருக்கா? அந்த தன்னம்பிக்கையில நீ யாருன்னு சொல்லிட்டு உன்னை நீ ப்ரூவ் பண்ணிருக்கியா? இந்த ஒரு விஷயத்தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த உலகமே என்ன பண்ணுது, எதிர்பார்க்குது. அப்படி அந்த ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்றதுக்கு இன்னைக்கு ஈகிள் டீம் சார்பா உங்களுக்கு ஒரு ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வர 7th வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹரிபிரகாஷ் பிரதர் அண்ட் மை செல்ஃப் அண்ட் சந்தோஷ் பிரதர் எல்லாருமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உருவாக்கி கொடுத்துருக்கோம். நீங்க யோசிக்கலாம், சார் என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு வந்து உங்களை மாதிரி பேச தெரியாது சார், உங்களை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையை பத்தி வந்து ஜஸ்ட் நீங்க சொன்னீங்க, ஒரு ஸ்டோரி சொன்னீங்க, இல்ல ஒரு உண்மையான ஒரு அதான் அந்த சமஸ்கிருதம் ஏதோ சொல்லுவாங்க, இந்துஸ்ல ஏதோ சொல்லுவாங்க, அந்த ஒரு சாஸ்திரப்படி ஏதோ ஒரு விஷயத்தெல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணல. ஆனா உங்களோட வில் பவரை யூஸ் பண்ணி என்னால முடியுன்ற ஒரு எண்ணத்தை யூஸ் பண்ணி இந்த ஈவெண்ட் ஒரு 10 பேரை விட அவங்களால கூட்டு வர முடியாது. இந்த ஈவெண்ட் ஒரு 10 பேரை விட அவங்களால கூட்டு வர முடியாது. இந்த ஈவெண்ட்டுக்கு 10 பேரை கூட கூட்டு வர முடியல அப்படின்னா நம்ம எப்படி நம்ம லைஃபை மாத்தோம், நம்மளோட ஜென்ரேஷனோட லைஃபை மாத்தோம்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம லைஃப் இப்படி இருக்குங்க, பிரச்சனை கிடையாதுங்க. நாளைக்கு இதே லைஃப் உங்க குழந்தைகிட்ட கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய துரோகின்றதை யோசிச்சு பாருங்க. நான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஆக்சஸ் பிசினஸ் தி பெஸ்டா பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நான் பண்ணிட்டு இருக்கிறது காரணம் அதுதான். என்னோட அப்பா எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு இந்த லைஃபை, ஸ்கிராட்ச்ல கொடுத்துட்டு போயிட்டாரு. பெட்ரோல் போட முடியல, பிளஸ் சர்வீஸ் வண்டியை சர்வீஸ் விட முடியல, ட்ரெஸ் எடுக்க முடியல, நினைச்சது ஆசைப்பட முடியல. என் அப்பா எனக்கு கொடுத்த லைஃப். இன்னைக்கு இதே லைஃப் என் குழந்தை கொடுத்துட்டு போறேன். நடுவில் எதுக்கு நான் இருக்கணும்னு கேட்கறேன், எதுக்கு நான் இந்த உலகத்துல பிறந்தேன்னு கேட்கறேன். இன்னைக்கு அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது, அந்த வழி கூட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது, ஆக்சஸ் இந்தியா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டில ஒரு ஈவெண்ட், இந்த ஈவெண்ட்டுக்கு 10 பேரை கூட்டு வந்தா லைஃப் மாறும் அப்படின்னா ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு கேட்கறேன். ஏன் முட்டி மோதி போராடி ஒரு 10 பேரை கூட்டு வந்து பிளக்இன் பண்ணக்கூடாதுன்னு கேட்கறேன். அடுத்த ஒரு 10 நாள், சாரி கரெக்டா வந்து நான் 10 நாளா, இன்னும் 6 நாள் தான் இருக்கு, ஏன்னா 7வது நாள் மீட்டிங். அடுத்த ஒரு 6 நாள் உங்களோட நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலயுமே வந்து ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருக்கணும். ஈகிள் டீமோட இந்த மீட்டிங் நான் 10 பேரை கூட்டு போய் உட்கார வைப்பேன். அந்த 10 பேர்ல யார் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றதை கேட்டு என் கூட டிராவல் ஆகுது ரெடியா இருக்காங்களோ அவங்க கூட டிராவல் ஆகி அவங்கள ஜெயிக்க வைப்பேன், நான் ஜெயிப்பேன். இந்த ஒரு எண்ணத்துல யார் யாரெல்லாம் டிராவல் பண்றீங்களோ சர்வ நிச்சயமா கிரவுண்ட் ஈகிள் டீம்ல இருக்கிற ஒவ்வொரு லீடரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு விபிஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க. டோட்டல் இந்த பிரபஞ்சமும் சரி, ஐகான் டீமும் சரி, ஆக்சஸ் இந்தியாவும் சரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நீங்க நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மனித வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணலாம், வாழ ஆரம்பிக்கலாம். அது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா இந்த 7ஆம் தேதி ஈவெண்ட்டை தி பெஸ்டா யூஸ் பண்றது. 10 பேரை கூட்டு வந்து உட்கார வச்சிங்களா, அங்க இருந்து உங்களோட வெற்றி ஸ்டார்ட் ஆகும். யார் யாரெல்லாம் 10 பேரை கூட்டு வரீங்களோ அவங்களுக்கு டைரக்ட் விபியோட சப்போர்ட் கிடைக்கும். இதுதான் ஹரிபிரகாஷ் பிரதர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, என்னையும் சொல்ல சொன்னாரு. யார் யாரெல்லாம் 10 பேரை இந்த ஈவெண்ட் கூட்டு வரீங்களோ உங்களுக்கு டைரக்ட் விபியோட சப்போர்ட். ஸோ நாங்க எங்க லைஃப் ஸ்டைலை மாத்துற மாதிரி உங்க லைஃப் ஸ்டைல் மாத்துறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்க வேண்டியது யார்கிட்ட இருக்குன்னா உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா பெஸ்டா கோஆபரேட் பண்ணுவீங்க நம்புறேன். விஷாதி ஒரு சீக்கிரத்தில் சந்திப்போம். வெற்றி நிச்சயம். 7ஆம் தேதி உங்க எல்லாருமே லைவா மீட் பண்றேன். பை, டேக் கேர்.